தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுகவினர் உட்பட இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். இவர்களில் ஆர்கே நகரில் போட்டியிடும் முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் மற்ற 233 வேட்பாளர்களும் ஒரே நேரத்தில் மனு தாக்கல் செய்தனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் போட்டியிடும் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தும் அலுவலர் காளிமுத்துவிடம் அவர் வேட்புமனுவை சமர்ப்பித்தார். இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நத்தம் விஸ்வநாதன் ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கீதாவிடம் வேட்புமனுவை வழங்கினார். சென்னை ஆலந்தூர் தொகுதியில் களம் காணும் பன்ருட்டி ராமச்சந்திரனும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் லீலாவதியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட 9 தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். சைதாப்பேட்டை அதிமுக வேட்பாளர் பொன்னையன் கிண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கடலூரில் போட்டியிடும் MC சம்பத் கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் உமா மகேஸ்வரியிடம் வேட்புமனுவை சமர்ப்பித்தார். கோவை தொண்டாமுத்தூரில் போட்டியிடும் SP வேலுமணி RS புரம் மேற்கு மண்டல அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோல வைத்திலிங்கம் ஒரத்தநாடு வட்டாட்சியர் அலுவலகத்திலும் செல்லூர் ராஜு மதுரை மேற்கு மண்டல அலுவலகத்திலும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இரட்டை இலை சின்னத்தில் திருச்செந்தூரில் களம் காணும் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.